ஏதாவது சிப்ப மாதிரி ஒன்று எடுத்து வந்து விபூதியை வச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு பதில் அது இருக்கும். கடைசியாக சாயங்காலம் நீங்கள் என்ன நாம சொன்னீங்க அவ்வளோ எங்கிட்ட சொல்லிட்டே இருப்பான். இதெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் இங்கே கொண்டு ஒருபடி இங்கேயே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அது வந்து கடைசியில் அது விநியோகம் பண்ணணும் ரொம்ப கஷ்டப்பட்டு. ஏன்னா இன்றைக்கி இந்த அம்மா கேட்டாங்க, நான் வைக்கட்டுமா வேண்டாமா, அதெல்லாம் ஒரு நாள் வைக்கலாம், ரொம்ப கஷ்டம் பராமரிக்கிறதுலாம் ஜனங்களுக்கு புரியாது. அதுவும் இப்போ இருக்கிற நிலைமையில் அப்படி கற்பூர ஆட்சி பட்டோம்னு ஓடுறதுக்கு தயாராக இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் போய் ஸ்வீகரித்தாரா ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு ஜனங்களுக்கு புரியாது. வேண்டாமல் இருந்தாலும் ஆசைப்பட்டு முக்கியமாக வச்சுருக்கான். இந்த ஜனம் எல்லாரும் ஸ்வீகரிச்சுட்டு யாராவது நிர்வாகம் பண்ணுவோம் என்னை கொடுத்தாலுமே தயவுசெய்து. அதே போல் விபூதி இந்த விபூதி ரட்சை எப்படி ஹோமம் வீட்டில் நடந்தால் அந்த ஹோமத்தை ரட்சி அழித்துக்கணும். அந்த மாதிரி சில பேர்லாம் இதை கொண்டு வச்சு எடுத்துகிட்டு போய் தொடர்ந்து கையில் வச்சுருக்கோம். இங்கேயோ தினமும் நாமம் நடக்குது. இதெல்லாம் இப்போ இங்கே இருக்கோ சில பேர்லாம் இதை ஈஸியாக ப்ராக்டிஸை கொடுத்தா அதோடைய மகிமையே வேறாக இருக்கும். ஒருவேளை நான் வேண்டான்னு சொல்கிறேன், நான் என்ன பண்ணுறேன் இருக்கிற விஷயத்தையும் சொல்கிறேன் வேண்டாங்கிறேன். ஒருவேளை அவர் அதை வேணுங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு அது எனக்கு தெரியாது. அதனால் இந்த ரெண்டு பிரசாதம் இதுக்கு எல்லாரும் சீக்கிரம் விஷயங்கள் ரொம்ப எளிமையான விஷயங்கள் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்றும் அது மேலே புதிச்சான புத்தி இல்லாமல் விட்டுட்டா இன்னும் சில தப்பாக நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஒன்றும் இந்த வில்வம் இருக்கு இல்லையா, வடதேசத்தில் ரொம்ப பழக்கம் அது. ஏன்னா காசியில் பண்ணுறதுனால வில்வத்தை ராமநாமம் போட்டு அது ஒரு மணி மாதிரி இருக்கும், அதில் வச்சு அன்றைக்கி ஃபுல்லாக போட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து தண்ணியில் நினைச்சி மெதுவாக அந்த ராமநாமத்தை மட்டும் அப்படி லேசாக கலைச்சிட்டு அந்த ஜலத்தை ஸ்வீகரம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது. ரொம்ப வசதியானது. அதுக்காக ஜனங்க போட்டுலாம் வருவார். 4ஆம் வட்டத்தை என்ன ஆகிடுச்சு, இதை வச்சுட்டு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் காந்தி தான் அதை கொண்டு நிறுத்தினான். எல்லாம் வேண்டாம் அப்படின்னு வாஸ்தவம் நிறுத்த வேண்டிய கட்டாயம். அவன் கடப்பட ஆரம்பிச்சுட்டான். இதோடைய தாற்பயம் தெரியாது. இதில் இந்த மாதிரி இந்த ஜலம் வைக்கிறது, இந்த விபூதி வைக்கிறது, இதில் கோயம்புத்தூரில் நான் பார்த்துருக்கேன். சில ஜமீன்தார்கள்லாம் இருக்கான், அவர்கள் வந்து எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம். அவருக்கு கௌரவம் இடம் கொடுக்காது. சும்மாவா 400 வேலி 300 வேலி நிலமெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுன்னா அந்த ஊரில் இருக்கா கோவிந்தா இருக்கா, அவனுக்கு சுலபமாக ஆனால் நல்ல நாம மகிமை தெரிஞ்சு வரலாம் பார்த்து
இதெல்லாம் எப்படின்னா காலையிலே அகண்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தயார் பண்ணி கொண்டு வருவோம். அந்த காலத்திலே அகண்டம் பண்ணுறதுக்கு வரவா சங்கல்பத்தோடு வருவாள். நான் இதுக்காக வரேன் அதுக்குள்ள ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது, வெளியில் சொல்ல மாட்டேன், அதனால் இங்கேருந்து நான் உனக்கு பிரசாதம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். பிரசாதம்னா எல்லாம் நினச்சிட்டு ஏதோ சாப்பிட்ற பிரசாதம்னு சொல்லுவோம். வீட்டிலேருந்தே விபூதியை கொண்டு வருவான், இல்லைன்னா ஜலபாத்திரம் ஒன்று கொண்டு வந்து அதை சந்நிதியில் வைப்பான். சந்நிதியில் வச்சா அது 12 மணி நேரம் 24 மணி நேரம் அங்கேயே இருக்கும். அந்த பிரசாதத்தை கொண்டு நோய்வாய்ப்பட்டவாளுக்கு தன் வீட்டில் என்ன கஷ்டமோ அவளுக்கு கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது. ரொம்ப அபூர்வமான வழக்கம் அது பிரசாதமாக இருக்கும். இன்னும் கேட்டால் கோவிந்தபுரத்தை 14 பேர் பிராமண ஆராதனையே எப்படின்னு சொன்னால், அந்த ஆராதனையிலே பிராமணாளுக்கு கால் அலம்பின ஜலத்தை பத்திரப்படுத்தி வைக்கிறது. பத்திரப்படுத்தி அது இந்த மாதிரி ஒரு பானையில உள்ளே வச்சிருப்பான். அதில் எத்தனை வருஷத்துக்கு ஜலமோ அதில் இருந்துகிட்டே இருக்கும். அதை அன்றைக்கி காத்தாலே உபயோகத்துக்கு எடுத்துப்பான். திருப்பியும் அன்றைக்கி முடிஞ்ச உடனே அதில் கொண்டு போகிறது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாமல் கங்கையோடைய பரிசுக்கு ஈக்குவலாக நானே பார்த்துருக்கேன். அது ஏதோ ஒரு மராமத்து ஒன்று பண்ணும்போது அந்த பானை உடஞ்சிருக்கு. பானை உடஞ்சதுலேருந்து அது உண்மையிலேயே பழைய ரெக்கார்டெல்லாம் நான் எடுத்து பார்க்கும்போது அவர்கள் 10 நாள் 15 நாள் ஆராதனையே நாமன்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்கன்னு அதோடைய பிரபோதன வரிகள்லேருந்து நல்லா தெரியுது. காலகட்டத்தில் எல்லாம் மாறி போயிடுச்சு. அப்படியிலே சில விஷயங்களே அகண்டத்தை கொண்டு வந்து இந்த ராம்நாமங்கி மெதுவாக அவைகள்லாம் கொண்டு வந்திருக்கு, வழி கொண்டு இருக்கு. அதில் ஒன்றும் இந்த உபயோகப்படுத்துகிற அச்சதை, இந்த அச்சதை யாருக்கும் அச்சதியாக விநியோகம் பண்ணுறதில்லை, இங்கே போடுறதுக்கு மட்டும்தான் கொடுக்குறது. அதுலேருந்து இருக்கிற பிரசாதம் தான் யாருக்காவது கொடுக்குறது. அதே போல் முக்கியமாக அகண்டங்களில் இன்னைக்கு இல்லை, அது அகண்டங்களில் அச்சதை கொய்க்கிறதுன்னு சொல்லி வெள்ளை அரிசியை எடுத்து கொய்ச்சி அதை பத்திரப்படுத்தி அதை வச்சுட்டு கடைசியில் அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது இப்போ இங்கே ஸ்தாபிதமாயிருக்கு. அதே போல் வில்வத்திலே ராமநாமம் எழுதுன்னு அநேகமாக நித்தியப்படியே ராமநாமம் எழுதியை கொண்டு தான் இங்கே நம்ம பண்ணுது. இதெல்லாம் காட்சியிலெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போதே நான் சிலதெல்லாம் பழசு இப்படி இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் எல்லாத்தையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணினதில்லை. அதில் இன்றைக்கி ஒரு 2 விஷயம், அதில் ஒரு விஷயந்தான் சரியாக பண்ணியிருக்கு, இன்னொரு விஷயம் சரியாக பண்ணலை. நாத மகாராஜுக்கு ஜானகி காந்த ஸ்மரண பார்வதி பதயே கோபிகா ஜீவன ஸ்மரண கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சநேய சுவாமி பதித பாவன பகவன் நாம ஜெய், பதித பாவன ராம நாம ஜெய். राम नाम सत्य है, राम नाम सत्य है, राम नाम सत्य है, सत्य है, सत्य है, राम नाम सत्य है. பழைய வழக்கங்கள் அகண்டத்தில் நிறைய உண்டு. ஒரு காலத்திலே அகண்டம் இல்லாத பஜனையை பார்க்க முடியாது, அகண்டம் இல்லாத உற்சவமே இருக்காது. எங்கே யார் எந்த உற்சவம் பண்ணாலும் ஒரு நாள் அகண்டம் அப்படின்னு வழக்கத்தில் இருந்தது. இப்போதான் அநேகமாக எல்லாம் போயிடுச்சு, யாரும் பார்க்கறதில்லை. பிரதானமாக வெளியிலையும் வடதேசத்துலேயும் நம்ம இங்கே கோவிந்தபுரம் இந்த மாதிரி இடத்துல அகண்டத்துக்கு தனி கௌரவம் உண்டு. 24 hours அகண்டம். அந்த ஆராதனை நேரத்தில் நவமி அன்னைக்கு வச்சு राम 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 कलये सुन्दराकारं सदैक प्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम्
இவங்க பாட்டி